கோம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் வரவேற்கிறேன். இன்று நாம் யோசுவா அதிகாரங்கள் 4 முதல் 6 வரை பார்க்கப் போகிறோம். இஸ்ரவேல் மக்கள் யோர்தான் நதியை உலர்ந்த நிலத்தில் கடந்து வந்திருக்கிறார்கள். உடன்படிக்கை கதையில் ஒரு புதிய கட்டம் தொடங்குகிறது. செங்கடலை பிரித்த அதே தேவன் இன்னும் வழிநடத்துகிறார், இன்னும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார், இன்னும் தமது ஜனங்களுக்கு முன்னே செல்லும் பாதையை ஆயத்தப்படுத்துகிறார் என்று கர்த்தர் அவர்களுக்கு காட்டுகிறார். யோசுவா அதிகாரம் 4 கர்த்தர் ஒரு எளியதாகத் தோன்றும் கட்டளையை தருகிறார், ஆனால் அது ஆழமான அர்த்தம் கொண்டது. இஸ்ரவேல் கோத்திரங்களின் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு மனிதன் என 12 பேர் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தானின் நடுவே நின்றிருந்த அந்த இடத்திலிருந்து நடுநீரில் இருந்த 12 கற்களை அவர்கள் எடுக்க வேண்டும். அந்தக் கற்கள் நதியிலிருந்து எடுத்து வந்து கர்த்தரின் ஜனங்கள் தங்கியிருந்த இடத்தில் நினைவுச் சின்னமாக அமைக்கப்பட வேண்டும். ஏன் என்று கர்த்தர் விளக்குகிறார். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் இதை பார்த்து, இந்த கற்கள் என்ன அர்த்தம் என்று தங்கள் தந்தையர்களிடம் கேட்பார்கள். அந்தக் கேள்வி வந்தால் அந்தக் கதை மறுபடியும் சொல்லப்பட வேண்டும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் நீர் நிறுத்தப்பட்டது. கர்த்தர் அவர்களோடு இருந்ததால் இஸ்ரவேல் உலர்ந்த நிலத்தில் கடந்து சென்றது. இந்த நினைவுச் சின்னம் ஒரு நிகழ்வை மட்டும் நினைவுபடுத்துவதற்கல்ல, அது தலைமுறைகளாக விசுவாசத்தை பாதுகாக்கும் பொருட்டு. நெருக்கடி முடிந்த பிறகு மக்கள் அதிசயங்களை எவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடுகிறார்கள் என்பதை கர்த்தர் அறிவார். அப்போது அங்கே இல்லாத பிள்ளைகளும் கர்த்தரை நம்பக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் அறிவார். இந்தக் கற்கள் ஒரு உடல் சாட்சி போல இருக்கின்றன, தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்பதற்கான சாட்சி. யாராவது அந்த இடம் வழியாகச் சென்றாலே அந்தக் கதை மீண்டும் கூறப்படலாம். யோசுவா மேலும் யோர்தானின் நடுவில் ஆசாரியர்கள் நின்றிருந்த இடத்திலேயே இன்னொரு கற்கள் அடுக்கையும் வைத்தார். அந்தக் கற்கள் பலருக்கு வெளியில் தெரியாது, நீருக்குள் மறைந்து இருக்கும். ஆனாலும் கர்த்தர் செயல்பட்ட அந்த இடத்தை அவை குறிக்கின்றன. சில சாட்சிகள் வெளிப்படையாகவும் கண்களுக்கு புலப்படும் விதமாகவும் இருக்கும். சில சாட்சிகள் அமைதியாக, மறைவாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் இஸ்ரவேல் முழு கூட்டமும் கடந்து முடியும் வரை நதிக்குள் நின்று கொண்டே இருந்தார்கள். கடைசி கோத்திரமும் மறுகரைக்கு வந்த பிறகே கர்த்தர் யோசுவாவுக்கு ஆசாரியர்களை வெளியே வரச் சொல்லும்படி உத்தரவு கொடுக்கிறார். அவர்கள் நதிக்கரையில் கால் வைத்த அந்த நொடியில் நீர் திரும்பி வந்து முன்பு போல கரையோரங்களை நிரப்பி ஓடுகிறது. அதிசயம் திறந்தது போலவே உடனே முடிகிறது. இப்போது இஸ்ரவேல் யோர்தானின் மேற்கு கரையில் தங்கள் பிதாக்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த நாளில் ஒரு முக்கியமான ஆன்மீக விளைவு நடக்கிறது. கர்த்தர் யோசுவாவை எல்லா இஸ்ரவேலின் கண்களிலும் உயர்த்துகிறார். மக்கள் மோசேயை எவ்வாறு மதித்தார்களோ அதுபோல் யோசுவாவையும் மதிக்கத் தொடங்குகிறார்கள். கர்த்தரின் ராஜ்யத்தில் தலைமை என்பது மனிதரின் ஆசையாலோ புகழாலோ உறுதிப்படுத்தப்படுவது அல்ல, அது தேவனுடைய சாட்சியால் உறுதி செய்யப்படுகிறது. யோசுவா வலுக்கட்டாயமாக மோசேயின் இடத்தை பிடிக்கவில்லை. கர்த்தர் தாமே தமது உடன்படிக்கை ஜனங்களுக்கு யோசுவாவை தலைவராக நிலைநிறுத்துகிறார். யோர்தானில் இருந்து எடுக்கப்பட்ட 12 கற்கள் ஒவ்வொரு கோத்திரமும் நாங்கள் அனைவரும் இந்த கடப்பதின் பகுதிதான் என்று சொல்லும் போல. ஒரே குடும்பமாக, ஒரே உடன்படிக்கையாக கர்த்தர் அவர்களை ஒன்றாக கடத்தினார். ஒருவருக்கும் நான் தனியாக வந்தேன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரின் அதிசயம் கூட்டத்தை முழுமையாகச் சுமந்து கொண்டு வந்தது. அதனால் இந்த நினைவுச் சின்னம் ஒற்றுமையின் சின்னமாகவும் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஒரு மக்களாக உருவாக்குகிறார், தனித்தனியாக அல்ல, ஒன்றாக. மேலும் கர்த்தர் இந்த கற்கள் பூமியின் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அடையாளமாக இருக்கும் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் மட்டும் கர்த்தரின் வல்லமையை அறிய வேண்டியதல்ல, பிற ஜாதிகளும் கர்த்தரின் கை வல்லமையானது என்பதை அறிய வேண்டும். அதே நேரத்தில் இஸ்ரவேல் தங்கள் தேவனே என்றும் பயபக்தியுடன் போற்ற வேண்டும். அதிசயத்தின் நோக்கம் புகழ் பெறுவதல்ல, பயபக்தி வளர்வதே. நினைவுச் சின்னம் கதையை மட்டும் சொல்லாது, அது இருதயத்தை சரியான இடத்துக்கு திருப்பும்.
இங்கே உடன்படிக்கை பெட்டியின் பங்கு மிகவும் முக்கியம். ஆசாரியர்கள் அந்தப் பெட்டியுடன் நதிக்குள் நின்றார்கள். இஸ்ரவேல் கடக்கும்போது அவர்கள் கர்த்தரின் சந்நிதிக்கு முன்னால் கடந்து சென்றார்கள். கர்த்தர் முன்பாகச் சென்று வழி திறக்கிறார், பின்னால் ஜனங்கள் வருகின்றார்கள். இதன் மூலம் கர்த்தர், நான் உங்களுக்கு முன்னால் செல்வேன் என்ற வாக்குறுதியை செயலில் காட்டுகிறார். சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்மால் முன்னே பார்க்க முடியாது, ஆனால் கர்த்தர் முன்பாகச் சென்று நமக்கு கடக்க வேண்டிய இடத்தில் தாமே நின்று வழி திறந்து தருகிறார். இந்த இடத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை மறைவாக பார்க்கலாம். அவர்தான் முன்பாகச் சென்று வழி திறக்கிறவர். அவர்தான் நம்மை கடக்கச் செய்கிறவர். அவர்தான் நம் நடுவில் நின்று நம் பயத்தை தடுத்து நிறுத்தி நமக்கான பாதையை அமைத்தவர். இஸ்ரவேல் யோர்தானை கடந்தது ஒரு தேசத்துக்குள் செல்லுவதற்காக. நம்மை இயேசு கிறிஸ்து விடுவிப்பதும் ஒரு நியம வாழ்க்கைக்குள், ஒரு புதிய ஆளுமை, ஒரு புதிய நடப்பு, ஒரு புதிய நம்பிக்கை அதற்குள் அழைத்துச் செல்லுவதற்காக. அதனால் இந்தக் கற்கள் கர்த்தர் செய்தார் என்று மட்டும் சொல்லாது. அது கர்த்தர் இன்றும் செய்கிறார் என்றும் சொல்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பேசும்போது உங்கள் பிள்ளைகள் கேட்பார்கள், நீங்கள் எப்படி இந்த கட்டத்தை கடந்து வந்தீர்கள்? அப்போது நீங்கள் சொல்லும் சாட்சி அந்த 12 கற்களைப் போல நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ததைச் சுட்டிக்காட்டும் ஒரு நினைவுச் சின்னம் தேவைப்படலாம். ஒரு குறிப்பேடு, ஒரு நாள் எழுதப்பட்ட வரிகள், ஒரு எளிய சாட்சி பதிவு. கர்த்தர் செய்ததை மறக்காதீர்கள். மறந்தால் பயம் திரும்பி வரும். நினைவில் வைத்தால் விசுவாசம் வேரூன்றும். யோசுவா அதிகாரம் 5. நதியை தாண்டிய பிறகு தேசத்துக்குள் முன்னேறுவதற்கு முன்பாக கர்த்தர் ஜனங்களை உள்ளார்ந்த வகையில் ஆயத்தப்படுத்துவதை காட்டுகிறது. யோர்தான் உலர்ந்து போன செய்தி நாட்டெங்கும் பரவுகிறது. அமோரியரின் ராஜாக்களும் கானானியரின் ராஜாக்களும் கர்த்தர் இஸ்ரவேலருக்காக யோர்தானை உலரச் செய்தார் என்று கேட்டபோது அவர்களுடைய இருதயம் கரைந்து போகிறது. இஸ்ரவேலோடு செல்லுவது மனித பலமல்ல, அதற்கு மேற்பட்ட ஒரு வல்லமை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் முன்னேறுவதற்கு முன்பு கர்த்தர் உடன்படிக்கையை புதுப்பிக்கச் சொல்கிறார். வனாந்தர பயணத்தின் காலத்தில் பிறந்த பல ஆண்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அடையாளத்தை பெறவில்லை. எனவே யோசுவாவுக்கு கில்கால் எனும் இடத்தில் இஸ்ரவேலின் குமாரர்களை சுனத்தம் செய்யும்படி கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். இது ஒரு மீளர்ப்பணிப்பு தருணம், அடையாளம் மட்டும் அல்ல, அடையாளத்திற்கு பின்னுள்ள அடையாளமான நாம் கர்த்தருக்கு சொந்தமான மக்கள் என்ற அடையாளம். அவர்கள் முன்னே செல்லுமுன் அவர்கள் யார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் ஒரு ஆழமான வார்த்தையை அறிவிக்கிறார். இன்று நான் எகிப்தின் நிந்தையை உன்னிடமிருந்து உருட்டி அகற்றினேன். நீண்ட அலைச்சல் நாட்கள் முடிவடைகின்றன. அடிமைத்தனத்தின் பழைய வெட்கமும் சுமையும் நீக்கப்படுகிறது. கில்கால் என்பது இஸ்ரவேல் ஆன்மீகமாக மறுபடியும் தொடங்கும் இடமாக மாறுகிறது. கில்காலில் தங்கி இருந்தபோது இஸ்ரவேல் பஸ்காவை அனுசரிக்கிறது. இது அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்த அந்த இரவை நினைவுபடுத்துகிறது. இப்போது வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திலேயே நின்று அவர்கள் தேசத்தின் பலனை முதன்முறையாக உண்டு பார்க்கிறார்கள். அப்போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. வனாந்தரத்தில் அவர்களை பேணிய மன்னா நிற்கிறது. 40 ஆண்டுகள் கர்த்தர் பரலோக ரொட்டியை தந்தார். இப்போது கர்த்தர் கொடுத்த தேசத்தின் விளைச்சலை அவர்கள் வாழ்வாதாரமாக கொள்ள வேண்டும். வனாந்தர காலம் முடிந்தது. உடன்படிக்கை வாழ்க்கையின் புதிய பருவம் தொடங்குகிறது. அத்தியாயத்தின் முடிவில் யோசுவாவுக்கு ஒரு மர்மமான சந்திப்பு நிகழ்கிறது. அவர் எரிகோவின் அருகே இருக்கும்போது ஒரு மனிதன் கையில் இழுக்கப்பட்ட வாளுடன் நின்றதை காண்கிறார். யோசுவா அருகே சென்று நேரடியாக கேட்கிறார், நீ எங்களுக்கா, எங்கள் பகைவர்களுக்கா? அந்த பதில் எதிர்பாராதது, இல்லை, நான் கர்த்தருடைய சேனையின் தலைவர், இப்போது வந்திருக்கிறேன். உடனே யோசுவா தரையில் விழுந்து வணங்குகிறார். உன் காலணிகளை கழற்றிக்கொள், நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் தேவரை தங்கள் போர்களில் சேர அழைக்கவில்லை. மாறாக யோசுவா கற்றுக்கொள்ளும் பாடம் இது. உண்மையான கேள்வி,
கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா? அல்ல. நாம் கர்த்தரின் நோக்கத்தோடு ஒத்துப்போகிறோமா என்பதே. வரப்போகும் போர் தேவனுடையது. யோசுவா இறுதி தளபதி அல்ல, பரலோக சேனைகளின் தலைவன் கர்த்தரே. யோசுவா இந்த கட்டத்தில் போருக்கான தயாரிப்பை முதலில் ஆயுதங்களால் அல்ல, பரிசுத்தத்தால் தொடங்குகிறார். இது கர்த்தரின் வழி. உலகம் சொல்வது, முதலில் தாக்கு, பிறகு சமாளியூட். ஆனால் கர்த்தர் சொல்வது, முதலில் உடன்படிக்கையை நினை, பிறகு முன்னேறியூட். அந்த சுரத்தம் செய்யும் நிகழ்வு உடல் காயம் மட்டுமல்ல, அது உள்ளத்தின் தீர்மானம். நாங்கள் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொல்லும் ஒரு நம்பிக்கை ஒப்புதல். பஸ்கா உணவை அவர்கள் வாக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் உண்டது ஒரு வலிமையான சின்னம். எகிப்தில் அவர்கள் பஸ்காவை அச்சத்தோடு உண்டார்கள். இரத்தம் கதவுகளில் இருந்தது. இரவு இருட்டாக இருந்தது. விடுதலை தொடங்கும் தருணம் அது. இப்போது அவர்கள் வெளிச்சத்தில், தேசத்தின் பலனோடு, கர்த்தரின் வாக்குறுதி நிறைவேறிய இடத்தில் பஸ்காவை உண்டார்கள். அதே கர்த்தர், அதே இரட்சிப்பு, ஆனால் புதிய நிலைமை. இங்கேயும் இயேசு கிறிஸ்து நிழலாகத் தெரிகிறார். பஸ்கா இரத்தம் பாதுகாப்பை அறிவித்தது. கிறிஸ்துவின் பரிகார இரத்தம் நம்மைக் காக்கிறது. மன்னா பரலோகத்திலிருந்து வந்த ரொட்டி. இயேசு கிறிஸ்துதான் உயிரின் அப்பம். மன்னா நிற்கிறது, ஆனால் கிறிஸ்துவின் அருள் நிற்காது. சூழ்நிலைகள் மாறினாலும், அவர் தமது ஜனங்களைப் பேணும் வழிகள் மாறினாலும், அவர் விசுவாசமானவர். மேலும் அந்த கர்த்தருடைய சேனையின் தலைவர் என்ற சந்திப்பு யோசுவாவை தாழ்மையாக்குகிறது. யோசுவா ஒரு உண்மையான தலைவன், ஆனால் அவர் ஒரு பெரிய போரின் முன் நிற்கிறார். கர்த்தர் அவருக்கு சொல்கிறார், இந்த பணி உன்னுடைய புகழுக்காக அல்ல, இந்த பணி என் பரிசுத்தத்துக்குள் நடக்க வேண்டும். அதனால் காலணிகளை கழற்றச் சொல்வது, நீ இந்த இடத்தில் கட்டுப்பாட்டில் இல்லை, நான் இருக்கிறேன் என்ற செய்தி. எரிகோவின் முன் யோசுவா முதலில் வணங்குகிறார், அதற்குப் பிறகே அவர் நடத்துகிறார். சாப்டர் 2 முடிவில் நாம் பார்க்கும் ஆன்மீக நிலை இதுதான். கர்த்தர் வெற்றிக்கு முன் பரிசுத்தத்தை தேடச் சொல்கிறார். உடன்படிக்கையை புதுப்பித்து, பஸ்காவை நினைத்து, கர்த்தரின் சந்நிதியில் பணிந்து நிற்கும் மக்கள்தான் உண்மையில் முன்னே செல்லத் தயாராகிறார்கள். யோசுவா அதிகாரம் 6 எரிகோ நகரத்தின் வீழ்ச்சியை விவரிக்கிறது. இது இஸ்ரவேலின் வரலாற்றில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தருணம். எரிகோ ஒரு பாதுகாப்பான கோட்டையுடனான நகரம். அதன் மதில்கள் தாக்குதலை தடுக்கும்படி கட்டப்பட்டவை. மனித யுத்த திட்டம் என்றால் முற்றுகை, ஏணிகள், கோட்டைக் கதவுகளை உடைக்கும் கருவிகள் என்றே இருக்கும். ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கும் கட்டளைகள் வித்தியாசமாக இருக்கின்றன. இஸ்ரவேல் சேனை நகரத்தைச் சுற்றி 6 நாட்கள் தினமும் ஒருமுறை சுற்ற வேண்டும். 7 ஆசாரியர்கள் ஊதுகொம்புகளை எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நடக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி கர்த்தர் தமது ஜனங்களோடு இருப்பதற்கான அடையாளம். இந்தச் சுற்றுப்பயணங்களில் தாக்குதல் தொடங்கப்படவில்லை. ஜனங்கள் மௌனமாக நடக்கிறார்கள், ஊதுகொம்புகள் ஒலிக்கின்றன. இது விசுவாசத்தின் நடை. நாம் கர்த்தரின் வார்த்தையை பின்பற்றுகிறோம் என்பதன் வெளிப்பாடு. 7ஆம் நாளில் அனைத்தும் மாறுகிறது. அவர்கள் நகரத்தை 7 முறை சுற்றுகிறார்கள். யோசுவாவின் கட்டளையின்படி ஆசாரியர்கள் ஊதுகிறார்கள், மக்கள் பெரிய சத்தத்துடன் கத்துகிறார்கள். அவர்கள் கத்தும் அந்த நேரத்தில் எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுகின்றன. நகரம் கைப்பற்றப்படுகிறது. இங்கே கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு மறக்க முடியாத பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எரிகோ விழுந்தது இஸ்ரவேலுக்கு அதிக ஆயுதம் இருந்ததாலோ, வலிமையான யுத்தத் தந்திரம் இருந்ததாலோ அல்ல, கர்த்தர் தாமே தமது ஜனங்களுக்காக போராடினார் என்பதாலே அது விழுந்தது. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் தேவனுடைய உத்தரவின் மேல் கொண்ட நம்பிக்கையும் கல்லால் கட்டப்பட்ட மதில்களை விட வலிமையானவை என்பதை அவர்கள் நேரில் கண்டார்கள். எரிகோவுக்குள் ஒரு உயிர் பாதுகாக்கப்படுகிறது. முன்பு இஸ்ரவேலின் ஊசர்களை மறைத்த ராகாப் என்ற பெண், அவளுடைய குடும்பத்தோடு சேர்த்து காப்பாற்றப்படுகிறாள். அவளுடைய விசுவாசம் நினைவுகூரப்படுகிறது. அவள் இஸ்ரவேலின் எதிர்கால கதைக்குள்ளே சேர்க்கப்படுகிறாள். உடன்படிக்கைக்கு புறம்பிருந்தவர்கள் கூட கர்த்தரை நம்பினால் கர்த்தர் அவர்களை மதிக்கிறார், அவர்களை காக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. நகரம் விழுந்த பிறகு யோசுவா எரிகோவின் மீது ஒரு கடுமையான அறிவிப்பை வைக்கிறார். அந்த நகரத்தை மீண்டும் கட்டுபவன் பெரிய இழப்புடன் தான் கட்டுவான் என்று அறிவிக்கப்படுகிறது.
இதன் பொருள் தெளிவு. இந்த வெற்றி கர்த்தருக்கு சொந்தமானது. அதனை சாதாரண விஷயமாக நடத்தக்கூடாது. யோசுவா 4 முதல் 6 வரை ஒரு தெளிவான முன்னேற்றத்தை காட்டுகிறது. முதலில் கர்த்தர் தமது ஜனங்களை இயலாத நீரின் வழியாக வழிநடத்துகிறார். அடுத்ததாக அவர் அவர்களின் உடன்படிக்கை அடையாளத்தை புதுப்பிக்கச் செய்கிறார். பின்னர் அவர் முன்னே இருக்கும் போர்கள் அவருக்கே சொந்தமானவை என்பதை வெளிப்படையாக காட்டுகிறார். இந்த அத்தியாயங்கள் நமக்கு ஒரு நினைவூட்டல் தருகின்றன. கர்த்தர் வெற்றியை கொடுப்பதற்கு முன்பாக அவர் தமது ஜனங்களை ஆன்மீகமாக ஆயத்தப்படுத்துகிறார். அவர் தமது செயல்களை நினைவில் வைக்க கற்றுக் கொடுக்கிறார். அவர் மீளற்பணிப்பை அழைக்கிறார். வழி வித்தியாசமாகத் தோன்றினாலும் அவர் சொல்வதை நம்பி நடக்கச் சொல்கிறார். இஸ்ரவேல் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் கர்த்தரை பின்பற்றியபோது அசைய முடியாததாகத் தோன்றிய தடைகள் சரிந்து விழ ஆரம்பித்தன. இதற்குப் பின்னால் நிற்கும் பெரிய உண்மை இதுதான். யோர்தானை கடக்கச் செய்ததும் எரிகோவின் மதில்களை விழச் செய்ததும் அதே தேவன் இன்றும் தமது ஜனங்களை வழிநடத்துகிறார். அவரது வல்லமை மாறவில்லை. அவரது வாக்குறுதிகள் தளரவில்லை. அவர் அழைப்பு இன்னும் அதே. அவரை நம்புங்கள். அவர் செய்தவற்றை நினைவில் வையுங்கள். விசுவாசத்துடன் முன்னே நடக்குங்கள். எரிகோவைச் சுற்றி நடந்த அந்த 6 நாட்கள் பலருக்கு நீளமாகத் தோன்றியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் இதுதான் திட்டமா என்று மனம் கேட்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை காத்திருப்பதிலும் கீழ்ப்படுதலிலும் பயிற்றுவித்தார். விசுவாசம் ஒரே நாளில் வலுப்படுவதில்லை. அது நாள்தோறும் நடக்கும் மௌனமான நடைபயணத்தில் உருவாகிறது. 7ஆம் நாளில் அவர்கள் கத்தினார்கள். அந்தக் கத்து சத்தத்துக்காக அல்ல, அது நம்பிக்கையின் வெளிப்பாடு. கர்த்தர் சொன்னபடி செய்தோம் என்ற சாட்சி. மதில்கள் விழுந்தபோது இஸ்ரவேல் தங்கள் கைகளால் வெற்றியை உருவாக்கவில்லை என்பதை உணர்ந்தார்கள். கர்த்தர் தாமே வழி திறந்தார். ராகாப் காப்பாற்றப்படுவது இங்கே கர்த்தரின் கருணையை பிரகாசமாக காட்டுகிறது. அவர் விசுவாசத்தை மதிக்கிறார். உள்ளே இருந்த ஒருத்தி கர்த்தர் உண்மையான தேவன் என்று நம்பி பிடித்துக் கொண்டாள். கர்த்தர் அவளை மறக்கவில்லை. நமக்கும் அதே நம்பிக்கை அழைப்பு வருகிறது. கர்த்தரின் வல்லமையை பார்த்தபின் அல்ல, அவர் வார்த்தையை நம்பி பிடித்துக் கொள்வதன் மூலம். அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவில் உச்சத்தை அடைகிறது. அவர் நம்முடைய மதில்களை உடைப்பவர். அவர் நம்முடைய பாதையை திறப்பவர். அவர் நம்மை வீட்டுக்குள் பாதுகாப்பாக கொண்டு செல்லும் இரட்சகர்.